Taste the Daily. திருச்சியில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் தொழிற்சங்க அங்கீகார தேர்தல் தொடர்பாக தில்லை நகரில் உள்ள அதிமுக மாநகர் மாவட்ட அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருச்சி மாநகருக்கு உட்பட்ட நிர்வாகிகள் உடனான இக்கூட்டத்தில் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜே சீனிவாசன் தலைமை தாங்கினார். அண்ணா தொழிற்சங்க பேரவை மாநில தலைவர் தாடி ராசு முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் எண்ணெய் கிராமம் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான திமுகவினர் அதிமுகவில் இணைந்தனர். எண்ணெய் கிராமம் பகுதியில் திமுகவைச் சேர்ந்த பலரும் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ரஞ்சித்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். திருப்பத்தூரில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். நெக்குத்தி, சின்ன பொன்னேரி ஆகிய பகுதியிலிருந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அக்கட்சியில் இருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான கே.சி. வீரமணி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ஒன்றிய செயலாளர் ஹரிதாஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கேரளாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான எம்.எஸ்.எம். ஆனந்தன் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். கேரள மாநிலத்தில் வரும் 9 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. அதில் அதிமுக சார்பில் 22 பேர் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்கு சேகரித்தார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் கே.என். விஜயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் இல்லத்தில் நடைபெற்றது. அப்போது மயிலம் தொகுதிக்குட்பட்ட வீடூர் பகுதியில் இருந்து திமுக மற்றும் தாவேக ஆகிய கட்சிகளில் இருந்து விலகிய ஏராளமானோர் அதிமுகவில் இணைந்தனர். இதேபோல் ஒன்றிய செயலாளர் எசாலம் பன்னீர் ஏற்பாட்டில் திமுக, தாவேக மற்றும் மதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் பூங்கொத்து கொடுத்து தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அப்போது புதிய நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கழக துண்டினை அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார். இந்த நிகழ்வில் மயிலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சேகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.